பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதிமான் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நீதிமான்களாக திகழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் பல மனிதர்கள் நீதிமானாய் திகழ்வதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீதிமான்களாய் திகழுகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் பலவாறு இருக்கிறது. வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகள் நீதிமான்களாக காணப்பட்டு பல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நாமும் நீதிமான்களாய் திகழும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். இந்த உலக காரியங்கள் நீதிமானாய் திகழ்வதற்கு மாறுபட்ட காரியங்களாய் காணப்படுகிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட நாம் நீதிமான்களாய் திகழ முடியும். அப்படி நாம் திகழும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலவேளையிலே நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் பலவாறு இருந்தாலும் ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த நாளுக்குரிய வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்பதாக. இந்த நாளிலே நாமும் நீதிமான்களாய் திகழும் போது அசைக்கப்படாதபடி காணப்படுவோம். இன்றைக்கு பல நேரங்களிலே வாழ்க்கையின் சூழ்நிலைகளானது அசைக்கப்பட்டதாய் இருக்கிறது. விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம், வாய்க்க பெறாதபடி காணப்படுகிறோம். இப்படி பல சூழ்நிலைகள் நம்மை அசைக்கிறதாய் இருக்கிறது. அடுத்த காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்பதற்கு கூட யோசிப்பதற்கு கூட முடியாத சூழ்நிலைகளிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்பதாக. இந்த நாளிலே இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும் அசைக்கப்படாதபடி இருக்க வேண்டுமென்றாலும் நீதிமான்களாய் திகழ்வது அவசியமான ஒரு காரியம். முதலாவதாக நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக நீதிமான்களுடைய கொம்போ உயர்த்தப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. நீதிமான்களாய் திகழும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுகிறது. கொம்பு உயர்த்தப்படுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு காணப்படும், நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்புகள் காணப்படும். இன்றைக்கு பல நேரங்களிலே உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக அதையே நோக்கி பயணிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். பலவிதமான முயற்சிகளையும் நாம் எடுக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே தோல்விகள் காணப்படுகிறது. உயர்வு இல்லாதபடிக்கு இருக்கிறது. கொம்பு உயர்த்தப்படாதபடி காணப்படுகிறது. ஆனால் நீதிமான்களாய் நாம் திகழும் போது தேவன் நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிறார்.
இரண்டாவதாக நீதிமான்களுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. மூன்றாவதாக நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்முடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் என்பதாக. நீதிமான்களாய் நாம் திகழும் போது நம்முடைய பெயர்களோ புகழப்படுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களிலே புகழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். பல காரியங்களை செய்கிறதின் நிமித்தமாக புகழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நீதிமான்களாய் திகழும் போது நம்முடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும் என்பதாக. இந்த நாளிலே பல விதமான காரியங்களை செய்தாலும் நம்முடைய பெயர் வெளிவருவதில்லை, நம்முடைய புகழ்ச்சி வெளிவருவதில்லை. ஆனால் மனிதர்களிடத்தில் நாம் இதை எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெயர் புகழ் பெற்று விளங்குகிறதான ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதென்றால் நீதிமான்களாய் நாம் திகழும் போது. மூன்றாவதாக நீதிமான்களாய் நாம் திகழ்வோமே என்றால் நம்முடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நான்காவதாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கிறது என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்கள் அநேகர். இக்கட்டான நிலைகளிலே என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களாய் நாம் திகழும் போது இக்கட்டுகளில் இருந்து விடுவிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளிலே இக்கட்டுகள் காணப்படலாம். நீதிமான்களாய் திகழ்வீர்கள் என்றால் நீங்கள் விடுவிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். தேவனுடைய சமூகத்திலே இந்த காலைவேளையிலே உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலைவேளையிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகமாய் இருந்தாலும் 4 காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படுகிறது. மூன்றாவதாக நீதிமானின் பெயர் புகழ் பெற்று விளங்குகிறது. நான்காவதாக நீதிமான் இக்கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறான். இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீதிமான்களாய் திகழ வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களாய் திகழும் போது கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான்களாய் திகழ்ந்து இவ்விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து நீதிமான்களாய் நீங்கள் திகழும் போது 4 ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே சுதந்திரித்துக் கொள்ள என் தேவன் கிருபை கொடுப்பாராக. ஆமென். God bless you.